அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சாங்ல ஹரி சார் விநாயகர் பெருமான்ட்ட ரொம்ப வேண்டிட்டார் போல. எங்களோட ஸ்கிட்ல ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ளே ஏத்துக்கிட்டு ஸ்கிட்டை நல்லா ஆர்ப்பரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிட்டோட டைட்டில் சூது கபம் அப்படிங்கிறது. ஸ்கிட்ல முக்கிய ஆக்டர்ஸ்ல ராஜு பாய் அப்படின்னு ஒரு டான் வர்றாரு. அவரும் சோட்டா பாயும் தப்பான வழியில வாழ்க்கையில முன்னேற பார்க்குறாங்க. கடைசியில எப்படி அந்த தப்பான செஞ்சதே அவங்களுக்கு வினையா அமைங்கிறதோட சொல்லி ஒரு காமெடியா சொல்லியிருக்கோம். பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. We'll start with the skit title first. ஐயா இந்த பக்கம் வண்டி போகாதுங்க. ஃபாஸ்டா வரும்போது இப்படி நிப்பாட்டுற வீணா போனவனே, என்னடா பிரச்சனை உனக்கு? ஊர்ல பெரிய பிரச்சனைங்க. தீர்ப்பு சொல்ல போறாங்க. 10 வருஷ பிரச்சனை. அதுக்காக தான் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தீர்ப்பா? ஏடா ஜட்ஜு கிட்டே ஜட்ஜ் வர சொல்றியா? ஜட்ஜா? இது என்ன மாநாட மயிலாட ப்ரோக்ராமா? கலா மாஸ்டர், புஷ்பு, நமிதா இவங்களால ஜட்ஜா உட்கார வச்சு தீர்ப்பை சொல்றதுக்கு பெரிய பிரச்சனைங்க. இது நீங்க திருந்தவே இல்லையா? இன்னும் கலா மாஸ்டர், நமிதா, ஜட்ஜ் இவங்கள தான் ஜட்ஜா நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரும் வர போறாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்க ஊர்ல பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கிறது எங்க ராஜுபாய் தான். சுப்ரீம் கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட எங்க ராஜுபாய் தீர்த்து வைப்பாருங்க. அதோ அவரே வந்துட்டாரே. தெய்வமே! பிள்ளைக்கு நான் தான் பேர் வைக்கணுமா? பொம்பளை பிள்ளையா? யாருமே வைக்காத பேரு சொப்பன சுந்தரின்னு வச்சிருக்கு. தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெத்தலையை துப்பிட்டு சொம்பு எங்கடா துப்புறதுக்கு? பாய், இது லோ பட்ஜெட் ஸ்கிட். பாலா சார் சொம்புக்கெல்லாம் காசு கொடுக்கல. அவரே பாதியில திடீர்னு சவுத் ஆப்பிரிக்காவே போயிட்டாரு. அதனால வெத்தலையா வெத்தலைய முழுங்குறதா? சோட்டா பாய், தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெத்தலை துப்ப சொம்பு வைக்காதனால இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஆறு அண்ணன் தண்ணி பழகக்கூடாது. பாய், தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. எதுக்கு? அவன் ஏற்கனவே பக்கத்து ஊருக்காரன். ஓசியில நம்ம பஞ்சாயத்து பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான். அவனை போய் தண்ணி கொடுக்க கூடாது, பொண்ணு கொடுக்க கூடாதுன்ட்டு. நீங்க இன்னைக்கு சொல்ல வேண்டியதே வேற விஷயத்துக்கான தீர்ப்பு. அண்ணன் இன்னைக்கு 10 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல நிலவுல இருக்கிற ஒரு டைவர்ஸ் கேஸ் பத்தி தான் தீர்ப்பு சொல்ல போற. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவாமா. வணக்கங்க. எங்களுக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. இவர்தாங்க என்கிட்ட ஹஸ்பண்டா இருக்கிறாரு. எங்களுக்கு 3 குழந்தைங்க.
இவரா சூப்பரு. அதான் 20 வருஷம் குப்பை ஓட்டிட்டீங்களே, இப்ப என்னத்துக்கு டைவர்ஸ்? அது ஏங்க கேக்குறீங்க? என்னால முடியல. இந்த ஆள் சமையல சாப்பிடவே முடியலங்க. 20 வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. சோட்டா பாய், இதுக்கெல்லாம் நாட்டுல டைவர்ஸா? ஸ்கிட்ல மெசேஜ் சொல்ற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவர் உள்ள அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால இல்வாழ்க்கையில விட்டு கொடுக்கறதுலயும் தட்டி கொடுத்து தூக்கி விடுறதுதான் நம்ம சந்தோஷம் இருக்குது. ராஜுபாய், தீர்ப்பை மட்டும் சொல்லுங்க. சும்மா சாலமன் பாப்பையா டயலாக் சொல்லாதீங்க. கிட்ட எழுதுனதுனால எக்ஸ்ட்ரா 2 டயலாக் பேசக்கூடாதா? உனக்கு என்ன தீர்ப்பு தானே வேணும்? 3 குழந்தைங்க இருக்காங்களா, 2 பேர்கிட்ட பிரிக்கிறதுனா ஒன்றரை பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படி மிக்சர் சாப்பிட விட்டுட்டு போய் அடுத்த குழந்தைய ரெடி பண்ணிட்டு 4ஆ வந்தீங்கன்னா 2 டிவைட் பாய். பண்ணலாம். எப்படி? நல்ல தீர்ப்பு. இந்த ஜென்மத்துக்கே பிரிய முடியாது. ஐயா, எங்க கண்ணையே திறந்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஆஹா ஆஹா, என்ன ஒரு தீர்ப்பு. ராஜுபாய், ராஜுபாய். வானத்தை போல பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்றுன்னு சொன்னது யார்? அது மன்னவர் தேர். அந்த வானத்தை போல மனம் படைச்ச தென்னவனே, பனித்துளிய போ. சோட்டா பாய், வருஷம் புது புது தீர்ப்பா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த வருஷம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல நாட்டுல. இப்படி பிரச்சனையா சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? என்னப்பா இதெல்லாம்? ராஜுபாய், ராஜுபாய், என்னாச்சு ராஜுபாய்? ராஜுபாய், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாங்க டாக்டர். என்னப்பா ஆச்சு? ராஜுபாய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரா? என்ன தீர்ப்பு சொல்லிட்டு வந்தாரா? அப்படின்னா ஜட்ஜா? அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட கோர்ட்ல கொடுத்துடலாம். ஐயா, ஜட்ஜ் எல்லாம் இல்ல, ஆனா அவரோட நல்லாவே தீர்ப்பு சொல்லுவாரு. ஓ, இப்படிதான் ஒரு தடவை என்னாச்சு? இருப்பா, முதல்ல பேஷண்ட பாப்போம். நல்லா தானே இருக்காப்ல? தண்ணி ஏதாவது அடிச்சிருந்தாரா? அது நேத்து தண்ணி அடிக்கவில்லை, ஆனால் ஒரு கண்ணி அடித்ததாக. நடுவுல பேசினாரு, திரும்ப ஷாக்ல போயிட்டாரு. மண்டையில ஏதாவது அடிபடிச்சா? மண்டையில் அல்ல, மனதில் அடி. பெண்ணோச்சு பிடித்த இடி. பெருசா காயம் எதுவும் இல்லையே, ஆனா உளறாரு. வெறும் காயம் என்று சொல்லாதே வெங்காயம். பெரும் காயம் ஏற்படுத்தினால் எது நியாயம்? வா வா வா. நடுவுல பேசுறாப்ல, திரும்ப மயக்கத்துக்கு வர போயிடாப்ல. எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலோட கோட் ப்ளூ சொல்லிடலாம். கோட் ப்ளூ கேஷுவாலிட்டி, கோட் ப்ளூ கேஷுவாலிட்டி. ரைட்ல பேஷண்ட் டாக்டர் அம்மாவை பார்த்தோன்னே கண்ணை முடிச்சிட்டாரு. இட் இஸ் a medical miracle man. மிராக்கிள்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டர் பார்த்தோன்னே அன்னை முழிச்சுக்கிட்டாரு. அப்படியா? அப்படியா மேட்டர்? டிசைட் ஆகி போலாம்பா வீட்டுக்கு. என்ன சார், இப்பதான் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, அதுக்குள்ள வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார். ஓ, கதை அப்படி போகுதா? அப்படின்னா அட்மிஷனை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எம்ஆர்ஐ, ஒரு ஹார்ட் ஸ்கேன், ஒரு லங் ஸ்கேன் எல்லாத்தையும் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா 1 லட்சத்தை ஒரு அட்வான்ஸா கட்டுங்க. மத்தத அப்புறமேட்டு பாத்துக்கலாம். நான் வீட்டுல போய் 10 போட்டுக்கிறேன் சார். டிஸ்சார்ஜே தேவையில்ல சார். ஓகேப்பா.
என்ன அண்ணன் ரொம்ப டல் ஆயிட்டாரு. ராஜு பாய் என்ன ஆச்சு உங்களுக்கு? சோடா பாய் முடியல சோடா பாய். டாக்டர் அம்மா பார்த்ததுல இருந்தே டல் ஆயிடுச்சு பாய். பாய் அப்போ வாங்க அவங்கள போய் பார்த்து பேசிடலாம். என்னடா டாக்டர் அம்மா பார்க்க நல்லா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசணும், நம்ம என்ன பண்ண முடியும்? பாய் நான் 8ஆம் கிளாஸ் பாஸ், நான் இருக்கேன். டேய் போடா, நான் 10ஆம் கிளாஸ் தாண்டி இருக்கேன், என்னாலே பேச. பாய் நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பாய், நீங்க 10ஆம் கிளாஸ் ஃபெயில். டேய் 8 9 முடிச்சிட்டு தான் நான் 10ஆம் கிளாஸ் போனேன் நானு. பாஸ் பாஸ் ஃபெயில், பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? சரி சரி, இப்போ உங்களுக்கு அவங்கள பார்க்கணுமா வேணாமா? சலோ கோச்சிக்காத சலோ. ஓகே அன்னைக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? யாரும் இல்ல. ஏற்பாடு பண்ணோம். கூட்டிட்டு போறியா? வாங்க பாய் ஹாஸ்பிடல் போலாம். அங்க பாத்தீங்களா பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஃபுல்லா ஒழுங்காவே மூச்சு இழுத்து விட மாட்டேங்கிறீங்க. டார்ச்சர் பா இந்த பேஷண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் மேடம். எரிஞ்சு விடுகிறீங்க மேடம். இவ மோத்த பாருங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவ 200 ரூபாய் கொடுத்து உங்களை பார்க்க வர்றது. நீங்க நல்லா 4 வார்த்தை பேசுவீங்க தான் மேடம். மேடம் கல்ல போட்ட தோசையை திருப்பி போட்டுடலாம், ஆனா வெளியில போட்ட சொல்ல திருப்பி போட முடியாது. சண்டே அன்னைக்கு சண்டை போடலாம், ஆனா மண்டே அன்னைக்கு மண்டே போட முடியாது மேடம். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு இன்னும் 100 பேஷண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. மேடம் நீங்க பாக்குற 100 பேஷண்ட்ல இவர் ஒருத்தர், ஆனா இவர் பாக்குற முதல் டாக்டர் நீங்க தான். யாரை சீக்கிரம் அழ வச்சிடலாம் மேடம், ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நல்லதா 4 வார்த்தை பேசி 4 பேர் இந்த மாதிரி சிரிக்க வைங்க மேடம். மேடம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாமளா அடிச்சா அது மொட்டை, ஆனா அதுவா விழுந்தாது சொட்டை. Who is this man talking nonsense? மேடம் this is ராஜு பாய், சார் want meeting you. என்னையா? What is his problem? அண்ணி என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. அண்ணி நாடா சொன்னா? ஆமா, இந்த மாசம் கண்டிப்பா உனக்கு இன்கிரிமெண்ட் இருக்குது. சரி ப்ராப்ளம் என்ன? அவங்கள பார்த்ததே ப்ராப்ளம் தான். seeing you ப்ராப்ளம் மேடம். பசிக்குது, சாப்பிடவே முடியல. hungry but no food மேடம். தூக்கம் வருது, தூங்கவே முடியல. sleep coming but no sleep மேடம். நான் ஒரு டயலாக் சொல்றேன், சொல்லுங்க பாய். ஃபீவர் கம்மி, நோ ஃபீவர் மேடம். Both are idiots. Somebody call the security. Get out of this place. மேடம் ரொம்ப பீட் விடாதீங்க, நாங்களே போயிடுறோம். வாங்க பாய். மேடம் அப்படியே அடிச்சு விரட்டுறாங்க. வீடுங்க பாய், சண்டையில இல்லையா சட்டை எங்க இருக்கு பாய்? ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பாருங்க, டாக்டர்கள் தேவைன்னு ஒரு இன்டர்வியூ போர்டு இருக்குது. ஆமா, நாம அதை போய் அட்டெண்ட் பண்ணி ஏன் டாக்டர் ஆயிடக்கூடாது? நக்கலா 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசுறதுக்கே நாக்கு தள்ளுது. நான் எப்ப இன்டர்வியூல அட்டெண்ட் பண்றது? பாய் தம்பி உடையான் படை கஞ்சான். நல்லா சொல்றீங்க, திருப்பி சொல்லு. தம்பி உடையான் படை கஞ்சான். என் பயமே நான் உன்னை பார்த்து தான் ஏதோ சொல்றேன். சரி சொல்லு, என்ன பண்ணலான்ட்டு சொல்ற மாதிரி கேளுங்க, ஜமாயிச்சிடலாம். சொல்லு. ஒத்து வருமா இது நம்மளுக்கு? நாளைக்கு நீங்க டாக்டர். உன்னை நம்பி வர்றேன், வா பார்க்கலாம். வாங்க போலாம். வெல்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ. நம்ம ஹாஸ்பிடல்ல நியூ டாக்டர் செலக்ட் பண்ண போற நாள். 3 கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. வாங்க முதல் கேண்டிடேட் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ப்ளீஸ். வணக்கம் சார், வாங்க. ஹலோ. குட் மார்னிங் சார், குட் மார்னிங். ஐ அம் டாக்டர் விகு. இருந்துட்டு போங்க. கேண்டிடேட் செம டென்ஷன்ல இருக்காரு போல. உங்க பேர் என்ன சார்? பாஷா, மானிக் பாஷா. வெரி குட். நாம क्वेश्चनக்கு போலாம் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீங்க கேஷுவாலிட்டில இருக்கீங்க. ஒரு பேஷண்ட் நெஞ்சில பலமா அடிபட்டு நியூமோதராக்ஸோட உங்ககிட்ட வராரு. நீங்க தான் அவரோட ட்ரீட்டிங் டாக்டர். முதல்ல அவருக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயோ முந்தா நேத்து தான் சார் இத பத்தி படிச்சான், இப்ப வரைக்கும் வர மாட்டேதே சார். இது வரைக்கும் வர மாட்டேதே சார். வேற ஏதாவது ஈஸியான क्वेश्चन சார் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ப்ளீஸ் சார். வேற ஏதாவது சிம்பிளான क्वेश्चन சார். நோ ப்ராப்ளம். இன்னும் क्वेश्चंस இருக்கு, டோன்ட் வரி. we'll go to the next question. 25 வயசு பேஷண்ட், வயத்துல பலம் அடிபட்டிருக்கு. நீங்க தான் அவர் ட்ரீட்டிங் டாக்டர். அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்க சார். 25 வயசு பேஷண்ட், வயத்துல பலமா அடிபட்டு வராரு.
நீங்க அவருக்கு முதல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஐயோ நேத்து காலையில தான் சார் படிச்சேன் இதை பத்தி. ஆனா இந்த வயிறு வலிக்கு வந்துருச்சு, அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் வர மாட்டேது சார். ப்ளீஸ் சார், இதை விட சிம்பிளான எனக்கு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்றாரு சார். ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் MBBS? ஐயோ நிஜமா சார், என் பொண்டாடி இன்னைக்கு காலையில மறக்காம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சு போங்கன்னு சொன்னேன் சார். நான் கண்டிப்பா படிச்சுட்டு வந்தேன் சார். வேற ஏதாவது இதை விட ஈஸியான கொஸ்டின் இருக்கா சார்? ஓகே ஓகே ஓகே, நிறைய ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீங்க அப்புறமா போய்க்கலாம். இடத்த மட்டும் காலி பண்ணுங்க சார். ரிசல்ட் வீட்டுக்கு போங்க, நாங்க உங்களுக்கு மெயில் பண்ணி வரோம். போய் கண்டிப்பா பண்ணுவீங்களா சார்? தயவு செஞ்சு தயவு செஞ்சு. தேங்க்யூ சார். என்ன கேண்டிடேட்? நெக்ஸ்ட் கேண்டிடேட் ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். காலை வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, சுபோதயம். குட் மார்னிங்லாம் பலமா சொல்றாரு. I think he should be a good candidate. We'll go to first question, sir. Sir. சார் எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். எல்லாம் உங்கள் தயவுனால தான் சார். ஆமாம் சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் கால், அதான் சார். It's all right, I understand. ஆனால் இனிமேல் நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, going to question number 1. Your first question is, ஒரு பேஷண்ட் நெஞ்சில் அடிபட்டிருக்காரு, அவர் உங்ககிட்ட வராரு, நீங்க தான் அவரோட ட்ரீட்டிங் டாக்டர். நெஞ்சில் அடிபட்டு அவருக்கு நியூமோதராக்ஸ் இருக்கு. செல்லோ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சமைக்கிறியா? அதிசயமா இருக்கு. என்ன சமையல்? சிக்கனா? நேத்தானு சிக்கன் சாப்பிட்டோம். நான்வெஜ் சாப்பிட்டா போர் அடிக்குது செல்லோ. செல்லோ, நான் இந்த ரேக்ல போனேன்னா உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன், அதை கட் பண்ணி பொரியல் பண்ணிடுறியா? அப்படியே கத்திரிக்காம ஃப்ரை பண்ணி சாம்பார் பண்ணி தங்கம். செல்லோ, உனக்கே தெரியும் எனக்கு வத்தல் அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அதை கண்ணில் காடு எத்தனை நாள் ஆச்சு. அதை பண்ணிடுறா செல்லோ. என் செல்ல குட்டி, என் ஜாங்கி, என் பூமி. நேரம் நான் அப்புறம் இன்டர்வியூல மறந்தே போயிட்டேன். சாரி சார், என் வைஃப் போன்ல மறந்துட்டேன் சார். ப்ளீஸ் சார். No doctor, no no no. Can you please answer the question? You have come for an interview, so please. Yeah. Going to question number 1. உங்களோட question அப்ப சொன்னதுதான். நெஞ்சில பலம் அடிபட்டிருக்க ஒரு பேஷண்ட் நியூமோதராக்ஸோட வராரு உங்ககிட்ட. அவருக்கு நீங்க முதல்ல எப்படி ட்ரீட் பண்ண போறீங்க? என்ன question சொல்லுங்க. போன் எடுத்துறீங்க சார். சார் சார், ஒரே ஃபோன் சார். வெரி இம்பார்ட்டன்ட் கால் சார். ப்ளீஸ், இந்த ஒரு ஃபோன். அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பேசி தொலைங்க சார். ஹாய் செல்லோ, எப்படா நல்லா இருக்கியா? இல்லடா, நீ என்கேஜ்டா இருந்துச்சா? வைஃப் கூட பேசிட்டு இருந்தடா. வந்தேன்டா, அப்படியே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு. ஏய், இன்டர்வியூல மொக்க கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்றானுங்கடா. சரி, நான் ஈவினிங் மீட் பண்ணலாம். ஃபைன், ஓகே, பாய். சார் சொல்லுங்க ப்ளீஸ். சார், நீங்க ஒன்றும் கேள்விலாம் வேண்டாம். நீங்க எப்படியே ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போயிடுங்க, ஃபோன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. சார், இன்டர்வியூ ஃபோன்ல வச்சுக்கலாம். சார், ரிசல்ட் சார் கால் பண்றேன். சார், செலக்டட் தானே சார்? நான் ஃபோன்ல சொல்றேன். நான் ஃபோன்ல. Thank you. ஏய் மச்சான், நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்டா. நீ கண்டிப்பா ஈவினிங் மீட் பண்றோம். ட்ரீட். ஓகே, பைடா, பை. என்னப்பா இது? எல்லா கேண்டிடேட் இப்படியே வராங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் ப்ளீஸ். ராஜு பாய். ராஜு பாய், நம்மளே கூப்பிடுறாங்க. ஆனா பாய் என்ன பேசினா வாயை மட்டும் திறந்து பதில் சொல்லிடுறாரு. வாங்க ராஜு பாய், வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பாய் சீட்டை தூக்க சொல்றாரு. வா வா வா. வாட் a powerful candidate. பாய் சூப்பர். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இப்போ நம்ம क्वेश्चन போவோம். சார், சார் நேத்து தான் துபாயில இருந்து ஃளைட்ல வந்தாரு. கொஞ்சம் டயர்டா இருக்காரு. நீங்க ஆக்ஷன்லயே கேளுங்க, அவர் ஆக்ஷன்லயே பதில் சொல்லுவாரு. ஆக்ஷன்லயே இன்டர்வியூவா? இன்ட்ரஸ்டிங். ஓகே, போலாம். முதல் கேள்வி கேட்கலாம். ஓகே, நெஞ்சில பலம் அடிபட்டு நியூமோதராக்ஸ் பேஷண்ட்டை எப்படி சொல்லலாம்? ஓகே, வா 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 வா, சூப்பர் சூப்பர். நெஞ்சில பலம் அடிபட்டு நியூமோதராக்ஸ்ல வர பேஷண்ட்டுக்கு இமிடியேட்டா ஐசி போடுவேன்னு எக்ஸலென்ட்டா சொன்னாரு. வா 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 வா. என்ன பாய் சொல்றாரு? சுத்தமா புரியல, இங்கிலீஷ்ல திட்டின மாதிரி இருந்துச்சு. நெஞ்சில மிதிப்பேன்னு சொன்னாரு, மூச்சு விட முடியாம பண்ணுவாரு. நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம், அதான் சொருகிருமே அப்படின்னு பாராட்டுறாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க ராஜு பாய். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். வயத்துல பலமா அடிபட்டு அக்யூட் அப்டோமினல் வர பேஷண்ட். யா, வலி போன்ற மாதிரி பண்றாரு.
நமக்கு தெரிஞ்ச இது ஒன்று தான். எக்ஸலன்ட் ஃபேண்டாஸ்டிக். வாய்ப்புல பலம் அடிபட்டு அக்யூட் அப்டமினோட எமர்ஜென்சில வர பேஷண்ட்டுக்கு இமிடியேட் லேப்ரோட்டமி. சூப்பரா சொன்னாரு ராஜு பாய், சூப்பரா சொன்னாரு. நான் சொன்னதை கரெக்டா புரிஞ்சுட்டாரு பாத்தியா பாய்? என்கிட்டயே வா. அதே மாதிரி தான்டா, வயிற்றுல மிதித்து வயிற்று வலி வாக்கிடுவேன்னாரு, கத்தி எடுத்து வயிற்று கீறிடுவேன் அப்படின்னு, அதுக்கும் பாராட்டுறாரு. ஃபேண்டாஸ்டிக் ராஜு பாய், ஃபேண்டாஸ்டிக். தியரி டெஸ்ட்ல எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி பாஸ் ஆயிட்டாரு. டாக்டர் ஆயிட்டேன் நானே. வா, இன்னும் ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணோம். நாளைக்கு உங்க பிராக்டிகல் எக்ஸாம், அதுல 2 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் செலக்டட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாளைக்கு மீட் பண்ணலாங்க சார். கண்டிப்பா. ஃபேண்டாஸ்டிக் பாய். ப்ராக்டிகல் டெஸ்ட்ல எப்படியாவது பாஸ் ஆயிருந்தா வாங்க போய் ஹாஸ்பிடல் போலாம். சும்மா போலாம் வா. பாய் அங்க பாத்தீங்களா? பாய் அந்த சிங்கு தான் உங்களுக்கு வில்லன்னு நினைக்கிறேன். பல பேருக்கு இந்த மன்மோகன்ஜி தான் வில்லனா இருந்திருக்காரு. எதுக்கு டாக்டர் அம்மா கவர் பண்றதுக்கு முன்னாடி சர்தார்ஜியை கவர் பண்ணலாம். நமஸ்தே मनमोहन जी, हम आपको एन कौन? क्या चाहिए आपको? அண்ணே சாய் குடிக்க கூப்பிடுறா, நினைக்கிறேன். போயிட்டு வந்துடலாம். பாய் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எப்படிடா இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்துலயும் பொழக்கிற நீனே? பக்கத்து வீட்டுல ஒரு சேட்டு வீட்டு பொண்ணு. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நல்ல நாயகன் படத்துல வர மாதிரி 2 டயலாக் எடுத்து விடுங்க. வேல் நாயகன் மாதிரியா? ஐயரே, சர்தாருக்கு எத்தனை குழந்தைன்னு கேளுங்க. मनमोहन जी आपको कितना बीवी है? कितना बीवी है क्या मतलब? नॉनसेंस. வேற டைலாக். ஐயரே, சர்தார் குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தை முதல்ல நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. मनमोहन जी आपको बीवी अच्छा है? क्या बात है? जी जी रंगरे बसंती खाना चेन्नई एक्सप्रेस. பெருசா உளறிட்டான் போல. டேய், உனக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தி வச்சு ஏன்டா காலில் விழுந்துடுறான். வாடா सरदार जी, ओ डॉक्टर जी, हमको जी, मैचिंग जी, पार्ले जी. ये प्रॉब्लम है आपका, पहले बताना था ना. புரிஞ்சுக்கிட்டாரு பாய். I have an idea for your setting. காதை கடிக்கிறாரு பாய். ஜி மூலக்காரரு என்ன சொல்றாரு? நாளைக்கு அண்ணி நடந்து வரும்போது நீங்க எண்ணெயை ஊத்துவீங்களா? அப்ப அண்ணி வலிக்கி விட்டு விடுவாங்க. அப்ப கேட்ச் பண்ணீங்கன்னா மேட்ச் பண்ணிக்கலாம். सरदार जी, बहुत मूल्य जी आपको. थैंक यू जी. Thank you. நாளைக்கு கண்டிப்பா டாக்டர் அம்மாவு என்ன பாட்டிலோட வந்துடுறான். பிராக்டிக்கலை முடிக்கிறோம், டாக்டர் அம்மாவை தூக்குறோம். வெல்கம் பேக் டு தி டாக்டர்ஸ் இன்டர்வியூ. நேத்துக்கு நம்ம ராஜு பாய் எக்ஸலென்ட்டா தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணாரு. வாங்க ராஜு பாய் வாங்க. டேய், இன்னும் மாடா இவர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேணாமாடேன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, ஃபேண்டாஸ்டிக் ராஜு பாய். இன்னைக்கு உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம். பிராக்டிகல் எக்ஸாம்ல இவருக்கு நாம 2 பேஷண்ட்ஸ் கொடுக்க போறோம். 2 பேஷண்ட்ஸையும் நல்லா ட்ரீட் பண்ணாருன்னா he is selected. டாக்டர் ஆயிடலாமா சார்? எஸ். இவர் தான் உங்க முதல் பேஷண்ட். இவருக்கு ஷோல்டர் டிஸ்லோகேஷன். இவரை நீங்க எப்படி ட்ரீட் பண்ண போறீங்க? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பாய் இவன் தான் நம்ம பக்கத்து தெரு பஞ்சலிங்கம். போன வாரம் தான் நாம தான் கையை உடைச்சோம். தானே ஒருத்தர் கையை உடைக்கிறோமா, அடையாளமே தெரிய மாட்டேங்குது. பஞ்சு, how are you? வா சரி பண்ணிடலாம், வா விட்டுரு. நம்ம தானே உடைச்சோம், நம்மளுக்கு சரி பண்ண தெரியாதா? சரியாயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் கேஸ் சூப்பரா ட்ரீட் பண்ணீங்க. டாக்டர் ஆயிட்டேன்னு சொன்னா இன்னும் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் கேஸ் ஒருத்தர் இருக்காரு. அவரு இவர் வந்து ரொம்ப டஃப்பான பேஷண்ட். இவருக்கு 10 வருஷமா கழுத்து ஒரு பக்கமாவே திரும்பி இருக்கு. பெரிய பெரிய டாக்டர் யாராலையும் ட்ரீட் பண்ண முடியல. இவரை நீங்க எப்படி ட்ரீட் பண்ண போறீங்க ராஜு பாய்? ஏன்னா காம்ப்ளிகேட்டட் கேஸ்லாம் நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சரி பண்றது? அங்க என்ன போய் பாத்துக்கிட்டு இருக்காரு? ஆண்டவன் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். திருப்பி இல்லாவா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தான். இல்ல இல்ல
ஒரு டிகிரி தலை பாத்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக் ராஜுபாய், ஃபேண்டாஸ்டிக். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு இவர்கிட்ட. யா, யூ செலக்டட் ராஜுபாய், யூ செலக்டட். டாக்டர் ஆயாச்சா? யா, யூ செலக்டட். நாளைல இருந்து நீங்க டியூட்டிக்கு வரலாம். டாக்டர் பாய். ஆல் தி Thank you, பெஸ்ட். சோட்டா பாய். அப்படியே All the best. attend பண்ணியாச்சு. டாக்டர் அம்மா அப்படியே பார்த்தலாமா? வாங்க பாய், வாங்க பாய். டாக்டர் அம்மா வராங்க. என்ன எடுத்து ஊத்துங்க. நீ ஊத்துறா, நான் கேட்ச் பிடிக்கணும்ல. சரி, ஓகே. பாய், நீங்க திரும்பி நில்லுங்க பாய். திரும்பி நில்லுங்க. திரும்பி நில்லுங்க பாய். திரும்பி நில்லுங்க. திரும்பட்டா? திரும்புங்க பாய். திரும்புங்க பாய். ஐயோ. பாட்டு முடிஞ்சிருச்சுடா. தம்பி உடையான் படை கஞ்சான் சொல்லியே கடைசியில் ஆப்பு வச்சுட்டேடா. டேய் பாய், எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். என்ன தெரியும்டா எனக்கு. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். பக்கத்து பாய் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நல்லா இருக்கா?